வணக்கம். நாம உயிர் வாழ்றதுக்கு சக்தி தேவை இல்லையா? அந்த சக்தி, அதாவது எனர்ஜி எப்படி உருவாகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அறிவியல் ரகசியம் இருக்கு. அதுதான் செல்லச்சுவாசம். வாங்க அந்த ரகசியத்தை இன்னைக்கு நாம கொஞ்சம் டீப்பா அலசி ஆராயலாம். நீங்க வேகமா ஓடுறீங்க, இல்ல ரொம்ப கவனமா படிக்கிறீங்க. ஏன் சும்மா உட்காந்து டிவி பார்க்கும்போது கூட உங்க உடம்புக்கு எனர்ஜி தொடர்ந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. சரி, அந்த சக்தி எங்கிருந்து தான் வருது? அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பேர் தான் செல்லச்சுவாசம். சிம்பிளா சொல்லணும்னா, நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற குளுக்கோஸ நம்ம செல்கள் ஏடிபி அப்படிங்கிற ஒரு குட்டி பேட்டரி மாதிரி மாத்துற ஒரு மேஜிக்கல் ப்ராசஸ் இது. இத ஒரு கேட்டாபாலிக் வினைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய பொருளை செவச்சு அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற சக்தியை வெளியே எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ நாம சாப்பிட்ட அந்த குளுக்கோஸ் மூலக்கூறு ஒரு முக்கியமான ரோடு ஜங்ஷன்ல வந்து நிக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. 2 பாதை இருக்கு, ஆனா இலக்கு ஒண்ணுதான். அது எந்த வழியில போகுங்கிறத காத்துல இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான பொருள் தான் முடிவு பண்ண போகுது. அந்த முக்கியமான பொருள் வேற எதுவும் இல்ல, ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் இருந்தா நம்ம செல் நிறைய சக்தியை தர்ற ஆக்சிஜன் சுவாச பாதையில போகும். ஒருவேளை ஆக்சிஜன் இல்லைன்னா பரவாயில்ல, அது கம்மியா சக்தி தர்ற ஆக்சிஜனற்ற சுவாச பாதைக்கு மாறிடும். சரி, முதல்ல நம்ம பெஸ்ட் கேஸ் சினாரியோவை பார்ப்போம். நம்ம குளுக்கோஸ் மூலக்கூறு நிறைய சக்தி அள்ளி தர அந்த ஆக்சிஜன் பாதையில எப்படி பயணிக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 4 ஸ்டேஜ் கொண்ட ஒரு த்ரில்லிங்கான பயணம். அந்த 4 ஸ்டேஜஸ் என்னென்னா, முதல்ல கிளைகோலிசிஸ், அடுத்து பைருவேட் ஆக்சிஜனேற்றம், மூணாவதா கிரெப்ஸ் சுழற்சி, அப்புறம் கிளைமேக்ஸா எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி. வாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னதான் நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். முதல் ஸ்டேஜ் கிளைகாலிசிஸ். இது எங்க நடக்குதுன்னா செல்லோட சைட்டோபிளாசம்ல. இங்க ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறை கரெக்டா 2ஆ உடைச்சு 2 பைருவேட் மூலக்கூறா மாத்துறாங்க. இந்த ப்ராசஸ்ல நமக்கு போனஸா 2 ஏடிபியும் 2 NADHங்கிற எனர்ஜி கேரியரும் கிடைக்குது. இந்த NADH ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த முதல் ஸ்டேஜ்க்கு ஆக்சிஜன் தேவையே இல்லை. ஓகே, இப்போ நம்ம பைருவேட் மூலக்கூறு செல்லோட பவர் ஹவுஸ்னு சொல்லப்படுற மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ள என்ட்ராகுது. அங்க போனதும் அதுக்கு ஒரு அப்கிரேட் கிடைக்குது. அது இன்னும் அதிக சக்தி கொண்ட அசிட்டைல் CoAவா மாற்றப்படுது. இது அடுத்த பெரிய ஸ்டேஜுக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. மூணாவது ஸ்டேஜ் கிரெப்ஸ் சுழற்சி. இங்க நேரடியா அதிக ஏடிபி உருவாகாது. ஆனா இந்த சுழற்சியோட உண்மையான ஹீரோஸ் யாருன்னா நம்மளோட ரீசார்ஜபிள் பேட்டரிகளான NADH மற்றும் FADH2 தான். இதுங்கள அதிக அளவுல ஃபுல் சார்ஜ் ஏத்தி கடைசி ஸ்டேஜுக்கு ரெடி பண்றது தான் இந்த சுழற்சியோட முக்கியமான வேலையே. இதோ வந்துட்டோம் நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ் ஸ்டேஜுக்கு. இதுதான் எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி. இதுவரைக்கும் நாம சார்ஜ் பண்ணி வச்சிருந்த அந்த NADH மற்றும் FADH2 பேட்டரிகள்ல இருந்து எலக்ட்ரான்களை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஏடிபி ஜாக்பாட் அடிக்க போறோம். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சங்கிலியோட கடைசியில அந்த எலக்ட்ரான்களை யாரு வாங்குவாங்க? அதுதான் நம்ம ஹீரோ, ஆக்சிஜன். இதனால தான் இந்த முழு ப்ராசஸுக்கும் ஆக்சிஜன் சுவாசம்னு பேரு. ஒருவேளை ஆக்சிஜன் இல்லைன்னா இந்த மொத்த சிஸ்டமும் அப்படியே நின்னுடும். இந்த கடைசி ஸ்டேஜ்ல மட்டும் எவ்வளவு சக்தி கிடைக்குதுன்னு பாருங்க. நினைச்சு பார்க்கவே முடியல. சுமார் 26லிருந்து 28 ஏடிபி மூலக்கூறுகள். இதுதான் ஆக்சிஜன் சுவாச பயணத்தோட பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலே. ஆக்சிஜன் இருந்தா இவ்வளோ பவர் கிடைக்குது. சரி, ஒருவேளை ஆக்சிஜன் கிடைக்கலனா நம்ம குளுக்கோஸ் மூலக்கூறோட நிலைமை என்ன? கவலைப்பட தேவையில்ல, அதுக்குன்னு ஒரு பிளான் B இருக்கு. அதுதான் இந்த ஆக்சிஜனற்ற மாற்று வழி. இந்த பாதையில நொதித்தல், அதாவது ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. இதோட முக்கிய நோக்கம் ஏடிபி உருவாக்குறது இல்ல. அதுக்கு பதிலா ஸ்டெப்பான கிளைகாலிசிஸ் தொடர்ந்து நடக்கணும் இல்லையா? அதுக்கு தேவையான காலி பேட்டரியான NAD+ ரீசைக்கிள் பண்றது தான் இதோட ஒரே வேலை. அப்போதான் கொஞ்சமாச்சும் சக்தி தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ 2 பயணத்தையும் நாம பார்த்துட்டோம். எந்த வழியில அதிக லாபம் கிடைச்சிருக்குன்னு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாமா? வாங்க ஃபைனல் எனர்ஜி கணக்க பார்க்கலாம். வாவ், இந்த சார்ட் பார்த்தாலே விஷயம் பளிச்சுன்னு புரியுது. பாருங்க, ஆக்சிஜன் இருந்தா ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுல இருந்து நமக்கு கிட்டத்தட்ட 30லிருந்து 32 ஏடிபி கிடைக்குது. ஆனா ஆக்சிஜன் இல்லைனா வெறும் 2 ஏடிபி தான். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இது. இந்த அட்டவணை நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த முழு விஷயத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா சொல்லுது. ஆக்சிஜன் தேவையா இல்லையா, இது எங்க நடக்குது, எவ்வளோ ஏடிபி உற்பத்தி ஆகுது, கடைசி பொருள் என்னென்ன, எல்லா முக்கிய வேறுபாடுகளையும் நீங்க சுலபமா ஞாபகம் வச்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். பரீட்சைக்கு படிக்கிறீங்களா? அப்போ இந்த முக்கிய குறிப்புகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைகோலைசிஸ் செல்லோட சைட்டோபிளாசம்ல நடக்குது. ஆக்சிஜன் தான் கடைசி எலக்ட்ரான் ஏற்பி.
NADH பேட்டரி FADH2 பேட்டரியை விட அதிக ஏடிபியை உருவாக்குது. நாம ரொம்ப வேகமா ஓடும்போது தசைகள்ல லாக்டிக் அமிலம் சேர்றதுனால தான் அந்த தசவலி வருது. நாம எப்படி குளுக்கோஸை உடைச்சு சக்தியை பெறுகிறோம்னு பார்த்தோம். ஆனா இந்த குளுக்கோஸை உருவாக்குற தாவரங்கள் அதுங்களுக்கு தேவையான சக்தியை எப்படி உருவாக்கும்? இது அடுத்த விளக்கத்துல நாம ஆராய போற ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. அது வரைக்கும் யோசிச்சிட்டே இருங்க.